நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 63வது சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒவ்வொருவரும் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். பாருங்க, இந்த சங்கீதம் தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கின்ற போது பாடின ஒரு சங்கீதம். வனாந்திரம் என்றாலே நமக்கு நன்றாய் தெரியும். அங்கே ஆகாரம் இருக்காது, தண்ணீர் இருக்காது, ஆள் நடமாட்டம் இருக்காது, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தாவீது பாடுகிறார். பாருங்க, 1ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிங்க. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். பாருங்க, இந்த வசனத்தின் மூலமாக தாவீது எவ்வளவாய் தேவனை நேசித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதிகாலை நேரம், 6வது வசனம் பாருங்க. அதிகாலை நேரத்திலும் ராஜாமம், ரா காலத்திலும் நாம் என்ன செய்வோம்? நாம் என்ன செய்கிற நேரம் அது? நன்றாய் தூங்குகிற நேரம். ஆனால் அந்த நேரத்தில் தாவீது சொல்லுகிறார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், ராஜாமங்களில் உம்மை நினைக்கிறேன், படுக்கையின் மேல் உம்மை நினைக்கிறேன், ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இந்த அனுபவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, உண்மையாய் தேவனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். அதிகாலையில் ஒருத்தர் தேவனை தேடுறாங்கன்னா அவங்க உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம். ராக்காலங்களில் அந்த தூக்கத்தை தியாகம் செய்து ஒருவர் தேவனை தேடுகிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையாய் தேவனை நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆண்டவர் அதை அதிகமாய் விரும்புகிறார். அதிகாலையில் தேடுகிற அனுபவம், ராக்காலங்களில் தேவனை தேடுகிற அனுபவத்தை தேவன் விரும்புகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த ஒரு உண்மையான அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாவீது சொல்லுகிறார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஒரு வறட்சியான இடத்துல நாம் இருக்கிறோம், தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நாம் எதை வாஞ்சிப்போம்? தண்ணி வேணும்னு தானே வாஞ்சிப்போம். தண்ணி கிடச்சா நம்ம எப்படி குடிப்போம்ல, அந்த தண்ணி அப்போ தாகமாக இருக்கும்போது குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற நேரத்தில் தண்ணி ஒரு டேஸ்ட் இல்லாதது. ஆனால் தாகத்தோடு இருக்கும்போது அந்த தண்ணியுடைய ருசி அப்போ தான் தெரியும். அதே போல் இந்த தாவீது சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறார், அவர் ரசிக்கிறார், அவர் ருசிக்கிறார் தேவனை. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. நாம் யாரெல்லாம் அதிகாலையில் தேவனை தேடுகிறோமோ, ராக்காலங்களில் நம்முடைய தேவனை தூக்கத்தை தியாகம் பண்ணி தேவனை தேடுகிறோமோ, நிச்சயமாகவே அவர்களுக்கு அவர் அவருடைய வல்லமையை காண்பிப்பார், அவருடைய மகிமையை காண்பிப்பார். 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. தன்னுடைய ஜீவனை காட்டிலும் அவர் ஆண்டவருடைய கிருபையை அதிகமாய் வாஞ்சித்தார். என் உதடுகள் உம்மை துதிக்கும். 4ஆம் வசனம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இந்த வார்த்தைகளெல்லாம் எந்த இடத்துலேருந்து அவர் சொல்லுகிறார்? வனாந்திரத்திலிருந்து சொல்லுகிறார். 5ஆம் வசனம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். பாருங்க, ஆகாரமே இல்லாத வனாந்திரத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், கொழுப்பை உண்டது போல என்னுடைய ஆத்துமா திருப்தியாக, நான் உம்மை தேடுகிறதுனால என்னுடைய ஆத்துமா திருப்தியாகிறது என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனம், நீர் எனக்கு துணையாயிருந்ததினாலும் அது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. அவர் முழுவதுமாய் கர்த்தரையே சார்ந்திருக்கிறார், அவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறார். உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இப்படியெல்லாம் தாவீது பாருங்க தன்னுடைய அன்பை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலும் அதிகாலையிலே தேவனை தேடின ஒருத்தர் இருக்காங்க. யார் தெரியுமா? கல்லறையை தேடி ஓடி போனாங்க அதிகாலையில். யாரு? மகதலேனா, மரியாள். பாருங்க,
அவங்களுக்குள்ளே 7 பிசாசுகள் இருந்ததாம். 7 பிசாசுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரட்டினார். அந்த நாள் முதற்கொண்டு அவங்க ஒரு உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீடராக அவங்க இருந்தாங்க. பேதுரு எப்படி ஒரு பிரதானமான சீடரோ அதே போல் பெண்களில் மிக பிரதானமாக இருந்தவர் இந்த மகதலேனா மரியாள். ஆண்டவரோடு கூட ஊழியத்தை செய்தவர்கள். சிலுவையில் இயேசு அறையப்பட்டாருன்னொடனே சீஷர்களெல்லாம் பயந்து ஓடி போனார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் அங்கேயே இருக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாம் இயேசுவை அடக்கம் பண்ணின பிறகு பயந்து போய் ஒரு கதவை பூட்டின அறைக்குள்ளே ஒளிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாளுக்கு எப்படியாகிலும் நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த மரித்த இயேசுவை கல்லறைக்குள்ளே வைத்திருந்தார்களே, அந்த கல்லறைக்குள்ளே போய் மரித்த இயேசுவை நான் பார்க்கணும். பாருங்க, இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்று அவரை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் கடந்து சென்றது. ஆனால் மரித்த இயேசு கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. ஆனால் அந்த நேரத்தில் கூட அதுதான் உண்மையான அன்பு. மகதலேனா மரியாள் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அதிகாலையில் அந்த வாஞ்சையோட கல்லனிடத்தில் ஓடி போனாங்க. அப்போ யோசித்துட்டே போகிறாங்க, நமக்காக அந்த கல்லறையின் கல்லை யார் நமக்காக புரட்டி போடுவா அப்படின்னு யோசித்து கொண்டே போகிறாங்க. அந்த வாஞ்சையை கூட பாருங்கள், கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். தூதர்கள் வந்தார்கள், கல்லை புரட்டினார்கள். மகதலேனா மரியாளிடத்தில் சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவும் பாருங்க அவளுடைய வாஞ்சையை அறிந்து முதலாவது காட்சி கொடுத்தது யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. பாருங்க, அப்போ அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறது ஒரு நல்ல அனுபவம். தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். இதுவரைக்கும் அந்த அனுபவம் நமக்கு இல்லைன்னாலும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதிகாலையில் எழுந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுப்போமா? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ராக்காலங்களில் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நாம் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்க கற்றுக்கொள்வோம். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, நிறைய பேர் சொல்லவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் தேவனே, என் இயேசுவே, உம்மை. எல்லாரும் கண்களை மூடி நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, கர்த்தர் நமக்கு அந்த அனுபவத்தை தரட்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம், அவருடைய வல்லமையை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது தேவ சமூகத்தில் சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.